ஒரு சிறிய தமிழ் பெண் சீதா எப்போதும் இன்னொரு நிமிடம் என்று சொல்லி வாழ்க்கையின் சிறிய தருணங்களை தள்ளிக்கொண்டே இருப்பாள். அம்மா உணவுக்கு அழைத்தாலும், நண்பர்கள் விளையாட அழைத்தாலும், தாத்தா அருகில் உட்கார்ந்து பேச முயன்றாலும் அவளின் பதில் ஒரே ஒன்று: இன்னொரு நிமிடம். அந்த ஒரு நிமிடம் மெதுவாக பழக்கமாகி பிறர் காத்திருக்கும் நேரத்தை அவள் கவனிக்காமல் விடத் தொடங்கினாள். ஒரு இரவு அவள் அறையில் தனியாக இருந்தபோது மெல்ல ஒளி வீசும் ஒரு பழைய கடிகாரம் அவள் முன் தோன்றியது. அதில் ஏதோ விஸ்திரம் இருந்தது. ஆர்வமாக அதை தொட்டவுடன் திடீரென உலகமே நின்றுவிட்டது. வெளியே பறந்த பறவை வானில் உறைந்து நின்றது. சாலையில் ஓடிய கார் அசையாமல் நின்றது. வீட்டில் அம்மா அழைக்கும் குரலும் நடுவில் நின்றது. அந்த அமைதியான உலகில் சீதா மட்டும் நகர முடிந்தது. அவள் குழப்பத்துடன் வெளியே நடந்தபோது எல்லோரும் ஒரே தருணத்தில் சிக்கியிருப்பதை பார்த்து பயந்தாள். அப்போது அவள் தாத்தாவை பார்த்தாள். அவர் அவளை நோக்கி சிரித்தபடி பேச வர கையை நீட்டிய நிலையில் உறைந்து நின்றார். அந்த ஒரு தருணம் அவள் எப்போதும் இன்னொரு நிமிடம் என்று தள்ளிய தருணம்தான். அந்த காட்சி சீதாவின் மனதை நொறுக்கியது. தாத்தா காத்திருந்த அந்த நிமிடம் இனி திரும்ப வராது என்பதையும், வாழ்க்கையில் காத்திருக்கும் மனிதர்களின் நேரம்தான் உண்மையான மதிப்பு என்பதையும் அவள் உணர்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் இழந்த நிமிடங்களை எப்படி திரும்ப பெறுவேன் என்று அவள் நினைத்தாள். அந்த கடிகாரம் இன்னும் அவள் கையில் மெதுவாக ஒளிர்ந்தது. அதை மீண்டும் தொடும்போது நேரம் மீண்டும் நகர ஆரம்பிக்கலாம் என்று அவள் உணர்ந்தாள். ஆனால் இந்த முறை அவள் மாறியிருந்தாள். அவள் உடனே ஓடிச் சென்று தாத்தாவை அணைத்துக் கொண்டாள். உலகம் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. பறவை பறந்தது, கார் சென்றது, அம்மா மீண்டும் அழைத்தாள். ஆனால் சீதா இனி ஒருபோதும் இன்னொரு நிமிடம் என்று சொல்லவில்லை. அவள் ஒவ்வொரு தருணத்தையும் உடனே வாழத் தொடங்கினாள். ஒவ்வொரு அழைப்புக்கும் பதிலளித்தாள். ஒவ்வொரு அன்பையும் உடனே ஏற்றுக்கொண்டாள். அந்த நாளில் இருந்து அவள் புரிந்து கொண்ட ஒரே உண்மை: ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கைதான். காத்திருப்பவர்களின் நேரம்தான் உண்மையான பொக்கிஷம்.